நீ எல்லாம் எதுக்கு இப்படி சவால் விடணும்? கூனி குருவி போய் நிக்கணும். உன்னை போய் வைராக்கியம் பிடிச்சவங்கன்னு பேசிக்கிறாங்க. எனக்கு அப்படி தெரியல. நீ வைராக்கியம் பிடிச்ச மாதிரியா இருக்க. ஏங்க இதுக்காக பூங்கொடிய வர சொன்னீங்களா? சமாதானமா பேசன்னு சொல்லி தானே வர சொன்னீங்க. ஆமா, போய் யார் தேடிட்டு வந்து இவளுக்கு சுத்தி போட்டு உள்ள கூட்டு போய் சமாதானம் பேசிக்கலாம். இவளை விரட்டது மாதிரி உன்னை விரட்டனடி. இவ புருஷன் வேணும்னு ஓடுனது மாதிரி நீ புருஷன் வேணும்னு ஓடி தொலை வேண்டியதானே. என்ன நம்ம மைண்ட்ல உள்ளத மாமா சவுண்டா சொல்லிட்டு இருக்காரு? ஏய், முடிவா சொல்றேன். உன் சபதத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு உன் புருஷன் கூட போய் வாழ்ற வழியை பாரு. உன்னை மன்னிச்சு விட்டுறேன். ஓ, எனக்கு மன்னிப்பு கொடுக்கதான் இப்ப என்ன வர சொன்னீங்களா? பின்ன அதுவே என்கிட்ட இருந்து உனக்கு கிடைக்கிற பாக்கியம் இல்லையா? என்ன ஏத்து உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு இப்ப தெரிஞ்சிருக்குமே. அதான் போனா போதுன்னு மன்னிச்சு விட்டுலான்னு கூட்டு வர சொன்னேன். ஆடு நனைதேன்னு ஓனா எதுக்கு வருத்தப்படும்னு எனக்கு தெரியும். உங்க புத்தி தெரியாம நான் ஒன்னும் கிளம்பி வரல. என்ன கூப்பிடும் போதே தெரியும் ஏதோ திட்டத்தோட தான் நீங்க இருக்கீங்கன்னு. அந்த திட்டம் என்னன்னு தெரிஞ்சா நானும் காய் நகர்த்துறதுக்கு ஈஸியா இருக்குமேன்னா தைரியமா கிளம்பி வந்தேன். அறிவேட்டவளே, எது சொன்னாலும் ஏட்டி புட்டியா தான் பேசுவியா? எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாது? உன் நாத்தனாருக்கு வலிக்குதுன்னா அவளை கைத்த போட்டு தொங்க சொல்லு. தாலி கயிறு வேணும்னு கேட்டு வந்து நிக்காத. போ. நீங்க ஸ்ருதியை ஏமாத்தணும்னு மட்டும் நினைச்சீங்க, அவ மட்டும் இல்ல உங்களையும் சேர்த்து உள்ள தள்ளிடுவேன். நீ என்ன உள்ள தள்ளுவியா? நீ என்ன உள்ள தள்ளிடுவ, அதை நான் பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பேன். பெத்த மகளை என்ன கொல்ல வர்றா? ஐயோ, பெத்தா பெண் கூட பார்க்காம என்ன கொல்ல வர்றா? இந்த கொடுமையை பாத்தீங்களா? அருவாளை எடுத்து விட்டுட்டா. ஐயோ ஐயோ, என்னப்பா? ஏமா பூங்குடி, உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கட்டுமா, அவரு உன் அப்பா இல்லையா? பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு கோவம் ஆகாதுமா. ஐயோ இல்லங்க, ஐயோ இல்லங்க. கொடி அக்கம் பக்கத்துல யாரும் இல்லன்னு இப்படி பண்ணிட்டு இருக்கியா? இப்ப விட்டு பார்க்கலாம். ஐயோ, நல்ல வேளை அப்ப வெட்டும் போது கைய நெட்டேன், அதனால கையில வெட்டுப்பட்டுச்சு. ஒருவேளை கழுத்துல பட்டிருந்தா என் உயிரே போயிருக்கும். ஐயோ வலிக்குதே. ஐயோ, இப்படியா? ஐயோ, இவர் போய் சொல்றாரு. அவரே கைய கிழிச்சுக்கிட்டு ஏன் மேல பழி போடுறாரு. அது எப்படிமா போடுவாங்க? ஏங்க, நானே எனக்கு அருவாள் எடுத்து வெட்டிக்குவேனா? அவ என்ன கொலை பண்றதுக்காக தான் வெட்டினா. ஐயோ ஐயோ ஐயோ, வேணா வேணா எல்லாரையும் கேளுங்க. ஐயோ ஐயோ, ரத்தம் கொட்டுதே. ஆமா, சமாதானம் பேசதான் எங்க அப்பா சக்தியை விட்டு கூட்டு வர சொன்னாரு. நன்மை செஞ்சா அவளுக்கு பிடிக்காது போல இருக்கு. வெட்டியானா? நான் வெட்டது நீ உன் கண்ணால பாத்தியா? அவர் தானே இப்ப எல்லாரும் முன்னாடியும் அருவாள் எடுத்து கையில வெட்டிட்டாரு. என்ன பூங்கடி இப்படி போய் சொல்ற? ஏங்க என்னங்க? இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நீ நல்லா தானே இருந்த, ஏன் இப்படி மாறிட்ட? இல்ல, நான் எதுவும் வெட்டல. அப்பா தான் அவரே கையில வெட்டிட்டாரு. என்ன வெட்ட வர்றா?
என்ன கொலை பண்ண பாக்குறா? என்ன கொலை பண்ண பாக்குறா? பூங்குடி பரவாயில்ல, கீழே போடு. கீழே போடு முதல்ல. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏம்மா அப்படி என்னம்மா உன் அப்பா மேல கோவம்? எதுவா இருந்தாலும் சமாதானமா பேசி தீர்த்துக்கலாமா? ஐயோ, சின்னவனே பெரியவனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன போடுறா. அவளை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கடா. இல்லன்னா என்ன இருந்தாலும் கொலை பண்ணுவாடா. ஐயோ, பூங்குடி எல்லாரும் சொல்றேன் போமா. போ. கிளம்பு, போ, வாமா, கிளம்பு வெளியே. முதல்ல. வா, போ, வெளியே போ. வா. போம்மா, போம்மா, வீட்டுக்கு போ. கிளம்பு. சொல்றாங்கல்ல, போமா. எல்லாம் சொல்லிட்டு போ. போ, கிளம்பு. என்ன பண்ணிட்டு இருக்க? என்கிட்ட ஆ? ஏன் மகேஷ் இப்படியே யோசனை பண்ணி என்ன பண்ண போற? அதுக்கு பதிலா ஆட்டுக்கறி எடுத்து குழம்பு வச்சு சாப்பிடலாமா? வேணாம் மகேஷ், இப்பெல்லாம் கடையில செம்மறி ஆட்டை போட்டுறாங்க. நாம மீன் வாங்கி வறுத்து உன் தலையில அப்படியே விளக்கமா தலை அடிக்க. என்ன மகேஷ் ஏன் திட்டுற? சீ, மூடுவாயே. நான் எவ்வளவு கோவமா சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ அது தெரியாம உளறிக்கிட்டு இருக்க. நீ நிஜமாவே மீன் குழம்பு வைக்க சொல்லிக்கிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு இருக்க. வயசாயிடுச்சுரி மகேஷ், இதுக்கு மேல உடம்ப அடி தெரியுதுல, வாயை மூடிக்கிட்டு இரு. இந்த பூங்குடி என் பொண்ணுக்கே வலை விரிச்சிட்டால. ஏய், உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லு. 2 பேரும் சேர்ந்து கூட்டு கோலம் போடுற அளவுக்கு முன்னேறிட்டாங்க மகேஷ். நம்ம பொண்ணுக்கு என்ன தெரியும்? பாவம், அது எடுப்பார் கைப்புள்ள மகேஷ். அவ மனச மாத்தி இவ என்னென்னமோ மாயாஜாலம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ எப்ப பாரு நம்ம பொண்ணு மனச மந்திரம் போட்டு மாத்திர மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. சுருதியும் சின்ன புள்ள இல்லையா, அதுக்கு ஒண்ணும் தெரியல. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்குது.